இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சோலார் லைட்டு எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் எரியாமல் போயிடும். போனது நீங்கள் என்ன பண்ணி உடனே தூக்கி போட்டிருப்பீங்க. அப்படி போட வேண்டியதில்லை. ஒரு 50 ரூபா செலவில் இந்த லைட்டில் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோலார் லைட்டு. இந்த சோலார் லைட் பார்த்திங்கன்னா எரியலை. இது எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோலார் சென்சார் வால் லைட்டு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டணும். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் ஓப்பன் ஆகிடும். உள்ளே வந்து ஒரு லித்தியம் அயன் செல் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா 2000 mAh இருக்குது. ஆனால் வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேட்ரி மாற்றிருக்கிறேன். அது வந்து mAh பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து லேப்டாப் பேட்ரி போட்டேன். என்கிட்ட இருந்த பேட்ரி பழைய பேட்டரியை இப்போ வந்து இன்னொரு பேட்ரி போட போகிறேன். இந்த பேட்டரியை யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 2500 mAh அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டாக இந்த லைட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1000 mAh தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்கப் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கழட்டி உள்ளே இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா mAh அதிகமாக நீங்கள் வாங்கி போட்டீங்க 3.7 வோல்ட் பேட்டரி வாங்கி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பேக்கப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது வோல்டேஜை. எனக்கு பேட்டரியில் வோல்டேஜே இல்லை. நான் இந்த பேட்டரியை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3.97 98 இருக்குது. நீங்கள் பேட்டரி வந்து கரெக்டாக வந்து வோல்டேஜ் பார்த்துக்குங்க. 3.7 வோல்ட் பேட்டரி. mAh வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக வேணும்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்குங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அந்த போர்டு வேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி லித்தியம் செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. இதனாலும் ஸ்க்ராப்பில் பார்த்தீங்கன்னா பழைய லேப்டாப் பேட்டரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி அப்படியே உள்ளே வச்சுட்டு பேட்டரி பார்த்திங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன் வந்தது அப்படின்னு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சீட் கட் பண்ணிக்கோங்க. சீட்டை கட் பண்ணி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா பேட்ரி வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இந்த லைட் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் ஆன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து வேலை செய்யாது. நான் உங்களுக்கு நைட்டு மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி லித்தியம் செல்லே யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. வேறு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழைய இந்த பேட்டரிகளையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியும் கூட நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் எடுத்து அதில் கொடுத்துட்டிங்கன்னா கூட எரியும். இது மாதிரி பழைய பேட்டரி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். புது பேட்டரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். mAh அதிகமாக இருந்தது அப்படின்னா பேக்கப் அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்கிற லித்தியம் செல்லு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். ஆஃப்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 65 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். நான் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி அந்த பேட்டரி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.